Hi friends, welcome. நம்ம இன்னைக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் சேர்த்து சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ரெண்டு காயுமே வந்து சாம்பாருக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து சாதத்துக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். துவரம் பருப்பு வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு கழனி பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்தது விளக்கெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்தது பெருங்காயத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பூண்டு வந்து தோல் உரிக்க தேவையில்லை. ஒரு 4 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்து 5 விசில் வரைக்கும் நல்லா விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா குழஞ்சி வரும். அடுத்தது காய் பார்ப்போம். இது வந்து கொடிக்காய் முருங்கைக்கான்னு சொல்லுவாங்க. ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்கும், வளர்த்தியாக இருக்காது. கலர் கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாருங்கள், இது வந்து அந்த வயல் சைட்லலாம் இருக்கிறது. இது வந்து காய் கொஞ்சம் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு என்ன முருங்கைக்காய் கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 1 கப் உளிச்சு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அடுத்து தக்காளி, நான் 2 பெரிய தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். மீடியம் சைஸ்னால் 3 எடுத்துக்கோங்க. இப்போ மண் சட்டியில் நம்ம செய்யலாம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். மண் சட்டியில் எப்பயுமே இந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் இந்த மாதிரி புகையாக வரும். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சொட்டி வரமிளகாய் 2, கருவேப்பிலை 1 கொத்தும் கிள்ளி போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து சிலர் பருப்போடையே வேக வச்சுருவாங்க. அப்படி பருப்போடு வேக வச்சா அது வந்து ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இந்த மாதிரி தனியாக வந்து வதக்கும்போது, வெங்காயத்தோட ஒன்றா வதக்கும்போது அது தனி டேஸ்ட்டு கிடைக்கும். இன்னொரு ஸ்டெப் வந்து தக்காளியை வந்து ரசம் மாதிரி நல்லா கரைச்சும் ஊற்றலாம். அது வந்து ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி வதக்கியே செய்யுங்க. இப்போ வெங்காயம் நம்ம சேர்த்தாச்சு. வெங்காயம் வந்து நல்லா வந்து தனித்தனியாக நல்லா சுருங்கிருச்சு, கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு. இப்போ வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை வந்து சேர்க்கும்போது அப்படியே சேர்த்தாமல் கையில் வந்து நல்லா கொஞ்சம் இப்படி பிணைஞ்சி விட்டு சேருங்க. அப்போ அது வந்து நல்லாயிருக்கும். நல்லா தோல்லாம் வந்து மசிகிற மாதிரி கொஞ்சம் நல்லா இருத்தி பிணைஞ்சி விட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தையும் தக்காளியும் நல்லா வதக்கி விடுங்க. ரெண்டுமே வந்து நல்லா சாஃப்டாக வதங்குற மாதிரி வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளியும் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். இப்போ இது ரெண்டும் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற காயை வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 3 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். முருங்கைக்காய் அதே மாதிரி உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க. இது கூட நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்திங்கனாலும் சாம்பார் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கோங்க. நம்ம இப்போ வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிடும். பாருங்கள், நல்லா பேஸ்ட் மாதிரி வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து எடுத்து வச்சுருக்கிற காயை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் வந்து கருத்துரும் அரிஞ்சோம்னா, அதனால தான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். அப்படி தண்ணியில் போட்டோம்னா அது கருகாது. நம்ம எடுத்து போடும்போது இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளியோட ஒன்றா இந்த காய் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி வதக்கி விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். இந்த மிளகாத்தூள் வந்து எப்படி செய்யுதுன்னு சொல்லிவிட்டு நான் வீடியோவோட கடைசியில் அந்த லிங்க்கை கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நான் இப்போ உப்பு சேர்க்குறேன். இப்போ மிளகாத்தூளும் உப்பும் சேர்த்தாச்சு. இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஃபுல்லாக வந்து மிளகாத்தூள் கருகிடாமல் காயோட ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கிக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ காய் வேகிறதுக்காக ஒரு சொம்பளவுக்கு தண்ணி ஊற்றி ஃபுல்லாக வேக வச்சுக்கோங்க. 3/4 பதத்துக்கு இந்த தண்ணியில் காய் வெந்து வரட்டும். நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. அதை வந்து ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க. அப்போ தான் வந்து பருப்பு நல்லா உடஞ்சி குவான்டிட்டி அதிகமாக கிடைக்கும். பாருங்கள், இப்போ நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்ச காய் வந்து ஓரளவுக்கு 3/4 பதத்துக்கு வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ உங்களுக்கு குழம்பு வந்து கெட்டியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொதிக்க வைக்கிறது தான். இதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட வேணாம். ஸோ தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. காயை நல்லா வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், இது வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ வந்து ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு 50 ml அளவுக்கு மட்டும் புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புளிப்பு டேஸ்ட்டுக்காக. ரொம்ப சேர்த்துட்டிங்க அப்படின்னா சாம்பார் வாசமும் போயிடும், அந்த டேஸ்ட்டும் இருக்காது. அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்காக. சேர்த்து ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு தேங்காவோட துருவல் ஒரு 3 டேபிள் ஸ்பூன், ஃப்ரெஷ்ஷான தேங்காய் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். துருவி சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு
திருப்பி ஒரு 2 மினிட்ஸ் அடுப்பில் வச்சு கொதி வந்தோடனே இறக்கிடுங்க. கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதான். சாம்பார் ரொம்ப மணமாகவும் சுவையாகவும் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங்.